டாட்டா பதில் ஆமா இல்ல அதோட முடிங்க. போஸ்ட் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. ஒரு பதில் தான் வரணுங்க. இந்த 10 நிமிஷம் விளக்கம்லாம் கேட்க ரெடியா இல்ல. ஆண்டவர் மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. மாறி நீங்க அந்த அந்த ஒரு என்ன பாசப்பட்டறையே ஏதோ ஒண்ணு பண்ணி அங்க மாரி வேணாம் ஸ்பீச். ஆமா இல்ல இங்க யதார்த்தமா மக்கள்கிட்ட பேசுற மாதிரி. ஆமா இல்ல நேத்து நடந்ததுக்கு யாரு பொறுப்பு? முக்கிய பொறுப்பு யாரு? இல்லைன்னா எங்க அண்ணன் வந்து நேற்றுக்கு இப்படி பேசிட்டாரு, வேற வழி இல்லை, நானுமே எங்க அண்ணன் பேசினேன், சீமான் அண்ணன் பேசினதுக்காக நானும் பேச வேண்டியிருக்கு, அப்படியே கூட சொல்லிட்டு போயிடுங்க. ஒன்னும் சொல்ல மாட்டோம். மாறி இருக்கீங்களா? மாறி மாறி ஸ்பீக்கர்லாம் காட்டுது ப்ரோ. பேச மாட்டேன். இருங்க வருவாரு. இதே இதுல ஒருவேளை ரஜினியோ என்னையா அதுக்கு முன்னாடி மியூட் போட்டு விட்டுறீங்க. தாவேகா கட்சியும் தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் இதுக்கு பொறுப்பேற்கணும். இல்லைன்னா A4 சீட்டு ஏதாவது இருந்தா எழுதி கொடுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறேன். தமிழக காவல்துறை எதுக்கு பொறுப்பேற்கணும்? உனக்கு அறிவிங்கிற கண்ணு இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் பாக்குறியா? படிக்க தெரியுமா உனக்கு? முதல்ல எங்க படிக்க தெரியுமா தெரியாதா? எல்லாரும் இல்லங்க படிக்க தெரியாதுங்க. படிக்க தெரியுமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஒரே வார்த்தை பொறுப்பு தப்பு இருக்கு இல்ல இதை மட்டும் சொல்லுங்கன்னு அப்பையில இருந்து கேட்டுட்டு இருக்கோம். என்னன்னோ A4 சீட்லாம் உங்களுக்கு எழுதி கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு கேள்விக்கெல்லாம் ஒரு சீட்ல காதான் கொடுக்க முடியும். தாவேகா கட்சி பதில் சொல்றேன் ஐயா. தாவேகா கட்சியும் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் பொறுப்பேற்கணும். தாவேகா கட்சியில யார் பொறுப்பேற்கணும்? கபிலம் ப்ரோ, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த காவல்துறைன்னு சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க கபிலம் ப்ரோ. அவங்க காலையில இருந்து எத்தனைல இருந்து எவ்வளவு நேரத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. காவல்துறை என்னத்துக்கு 8:45 இங்க வந்து பெர்மிஷன் கட்டு 12 மணிக்கு வரான் ஒரு இடத்துக்கு. காவல்துறை தான் அங்க இவங்க வந்து ஆம்புலன்ஸ் நீங்க பதில் சொல்லிடுங்க கபிலம் ப்ரோ. ஆம்புலன்ஸ் மறிச்சது இவனுக்கு பண்ணனது எல்லாம் அவங்க தான் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டாங்க. இவங்களுக்கு அத்தனை பேருக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்தது அவங்க தான். இத்தனையும் பண்ணினதுக்கு அப்புறமே இவங்கள பண்ணின கூட்டம் வந்து அங்க ஆர்கனைஸ் பண்ணணும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்டற்ற கூட்டத்தை இது பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க கூட்டத்தை காட்டுறதுக்காக 10 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு உனக்குலாம் எதுவுமே தெரியாதயா? ஏன் இப்படி கேவலமா இருக்கீங்க? இவ்வளவு பெரிய நீ நான் அது கூட பரவாயில்ல. ஏன் தெரியுமா மேல வந்த? நீ சொன்ன தெரியுமா, இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு விஜய் அதுக்கப்புறம் ஒழிக்கணும்னு ஒண்ணு சொன்ன பாரு. நீ எல்லாம் மனுஷனாயா? உண்மையெல்லாம் உன்னெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க பாரு. நீ எல்லாம் ஜென்மையா? இருங்க யாரோ ப்ரோ, எனக்கு இவர்கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதா வந்து காவல்துறை SP வந்து இன்னைக்கு பேட்டியில கொடுத்திருந்தாப்புல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே 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 மாறி ப்ரோ, நீங்க எப்படி இருந்தாலும் கதா கலாச்சாரம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். 8:45 தானே, எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க விஜய்க்கு பர்மிஷன்? நீங்க ஆரம்பத்துல இருந்து வாரீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஆரம்பத்துல இருந்தே வாரீங்க. ஆரம்பத்துல வெயிட் மாறி எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க அவனுக்கு பர்மிஷன்? என் வாயில இருந்து விஜய் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதாங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓகே நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. விஜய் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா விஜய் செத்து போயிட்டா எல்லாம் சரியாயிருமா? இல்லங்க, இங்க யாரும் அதெல்லாம் கேக்குற அளவுக்கு நாங்க முட்டாள்லாம் கிடையாது. சரிங்களா? நான் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு? இல்ல ஒரே நிமிஷம், நான் இந்த இடத்துல ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன். சீமான் மாதிரி நடு ரோட்ல அடிபட்டு செல்வன்ற அப்படி அந்த ஒரு மனப்பான்மையில இங்க யாரும் பேசல. நீங்க சொன்ன வார்த்தையை இங்க யாரும் சொல்லல. சரிங்களா? எங்களுக்கு அது நோக்கமும் கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல அரசியல் படுத்தணும்னு, முதல்ல நாங்க தலைவன் அரசியல் படுத்துறோம். அதையே நீங்க விட மாட்டேன்றீங்க. நீங்க குறுக்க வந்து நீங்க இப்ப கண்ட்ரோல் பண்றீங்க. அங்கதான் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அவர்கிட்ட எத்தனை மணிக்கு பர்மிஷன் கேட்டாங்கன்னு கேட்டான். அது பேசுறதுக்கு டைம் சொல்லாம பேசிட்டு இருக்காரு. எத்தனை மணிக்கு டைம் கொடுத்தாங்க? இப்ப மியூட் போட்டு தான் ஆவேன். மியூட் போட்டு பேச வச்சிடாதீங்க. என்ன மாதிரி காவல்துறை எத்தனை மணிக்கு இங்க வந்து விஜய் வர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? உள்ள அங்க எத்தனை மணிக்கு பேசணும்னு பர்மிஷன் கொடுத்தாங்க? மாறி மியூட் அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கீங்க. கேளுங்க அப்ப கபிலம் ப்ரோ, கரெக்டா கேளுங்க. அவனுக்கு புரிய மாட்டேங்குது. கேட்டுக்கிறேன். இருங்க உங்க எல்லாரோட கேள்வியை நான் சொல்றேன். உண்மையிலே இது அவனோட தளபதி அந்த நான் இதெல்லாம் கேட்கல.
எத்தனை மணிக்கு காவல்துறை தளபதி மயிறு அம்மாங்கிட்டா இங்க சொல்லாத. தளபதிங்கிறது ரஜினி நடிச்ச படம். எவனா ஒரு நிமிஷம் இருங்க, அன்மியூட் பண்ணுங்க. மாறி நான் தெளிவா கேக்குறேன், நான் பேசுறேன். நிறைய பேர் உள்ள வராங்க, நீங்க டைரக்டா கேளுங்க. மாறி நீ வந்து விஜய் இருங்க மொசகுட்டி, ஒரு தளபதி மயிறு மாறி மைக்கன் மயிரை பேசுறதுக்குலாம் நாங்க இது கொடுக்கல. காவல்துறை எத்தனை மணிக்கு பர்மிஷன் கொடுத்து விஜய்க்கு அனுமதி கொடுத்துச்சு? தமிழ்நாடு காவல்துறையை பத்தி தமிழக அரசுக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். ஈரவங்காய் மாதிரி பேசிட்டு இருக்காரு. நியூஸ்ல வந்ததை எப்படிடா அப்படியே சொன்னா ஏத்துக்கிடுவீங்க? இதெல்லாம் நியாயமா? இது என்ன கேள்வி கேட்ட? அவங்க டீசெண்டா பேசுறாங்க, என் வாயிலிருந்து வேற மாதிரி வந்துரும். நான் காவல்துறை எத்தனை மணிக்கு விஜய்க்கு அங்க பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க கரூர்ல? இல்ல நீங்க நாம் தமிழர் கட்சி இங்க பாரு நான் ஒண்ணு சொல்றேன். நாம் தமிழர் கட்சிக்கு என்ன அனுமதி டைம் கொடுத்தாங்களோ அதுக்குள்ள முடிச்சுட்டு போயிருவோம். எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. 1-to-1 பேசிட்டு இருக்காரு கபிலன், அமைதியா இருங்க எல்லாரும் ப்ளீஸ். இங்க வா, உங்க வெங்காயம் மயிர் அரசியல் எனக்கு தெரியும். முன்னால வாயை முட்டு உட்காந்து தொடக்கூட பாத்துட்டு இருக்கிற மொத்தம். நீ நாம் தமிழ் கட்சிக்காரனா இல்ல டிவிகே கட்சிக்காரனடா? என் பதில் சொல்றேன். எனக்கு இவன் 2 நிமிஷத்துல ஓடிடுவான் பாரு. பதில் சொல்றா, நீ நாம் தமிழ் கட்சிக்காரனா? டிவிகே கட்சிக்காரனா? தெரிஞ்சு போச்சு. எதுக்குடா உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டியை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறீங்க? எத்தனை மணிக்கட காவல்துறை அனுமதி கொடுத்தது? மியூட் போடாம என்ன பேச விட்டனா நான் யாருன்னு சொல்லுவேன். ஆமா, நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு தேவடியா? யாரு உங்க வீட்டு பக்கத்துல யாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க ப்ளீஸ், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அப்புறம் உடனே அபியூஸ் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு போவாங்க. இங்க பேர் நான் கேட்டது இந்த வாழைப்படம் கரகாட்டக்கார மாதிரி தான் உன்னை கேட்குறேன். நான் கவுண்டுமணி, நீ செந்தில், சரியா? இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், காவல்துறை எத்தனை மணிக்கு கரூர்ல விஜய பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துச்சு? இது எப்படி இருக்கு தெரியுமா? படையப்பா படத்தில் வரும் அடி ராக். அப்ப சட்டை மாப்பிள்ளை இவரு தான், ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை எந்து. அப்ப டிவிகே டிபி ஒன்று தான், டிவிகே கட்சி ஒன்று தான், ஆனா உள்ள இருக்கிற கொள்கை எல்லாம் நாம் தமிழ் கட்சி தான். அப்ப அவன் சொல்ற கட்சியில இப்படிதான் எடுத்துக்கணுமா? இங்க பாரு, இந்த காமெடி எல்லாம் திராவிடத்தையும் சேர்த்துக்கோ. எங்க இப்ப நீ விஜய் ஒரு ஓடுகாலி சொல்லு பாப்போம். இல்ல விஜய் ஒரு பலவற்ற பையன். இல்ல இங்க பாருங்க, காக்காவா அணிலான்றது இப்ப நான் தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லு பாப்போம். இல்ல கபிலன், அதான் சொல்றேன். தெரியுமா உனக்கு? நான் விளக்கம் சொல்றேன். பலவற்ற பையங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது, தெளிவான விளக்கம் சொல்றேன். நான் பலவற்ற பையன் பல கருத்துக்களை உள்வாங்கி அறிவே இல்லாம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வெளியே வரணும். மியூட் போடாத, திராவிட போதையில இருக்கீங்க, அதுல இருந்து வெளியே வாங்கடா. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இல்ல ஒரு நிமிஷம் இல்ல முதல்ல நான் வந்துடுறேன் ஒரே செகண்ட். இல்ல ஐயா இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஐயா தானே, ஒரே நிமிஷம். இப்போ விஜயை இந்த டைம்ல விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு இந்த டைம் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தெரியல பாத்தியா? நீ வந்ததுல இருந்து கேரளால தமிழ் தேசிய பத்தி ஒண்ணு ஆரம்பிச்ச, அப்புறம் இங்க காவல்துறையை விமர்சிச்ச, அரச விமர்சிச்ச. ஆனா செத்தவங்களை பத்தி தான் எங்க பேசி, நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் ஸ்பேஸ், சரியா? அதுக்கு முன்னாடி திராவிட கட்சியை சேர்ந்தவங்க கொஞ்சம் சில பேர் பேசியிருந்தாங்க. அவங்க எப்படி பேசினாங்க, நீ வந்த அப்புறம் எப்படி பேசினாங்க ரெக்கார்டிங் பார்த்தா கீழே மக்களுக்கு புரிஞ்சிடும், சரியா? இதுதான் சொல்ல வருது. நீங்க இந்த டைம்ல விஜய விமர்சனிக்க வேண்டாம், அடிக்காதீங்கன்னு சொல்ற உனக்கு இந்த டைம்ல அரசியல் பண்ணக்கூடாதுன்னு ஏன் தெரிய மாட்டேங்குது? இதுதான் என் கேள்வி. இங்க வந்ததுல இருந்து திராவிடம் எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியும், போலீஸ் எங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும், காமன் மேன் எங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த டைம் இதை பேசக்கூடாது எங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல?
பேர் என்னன்னா, நான் ஒரு பேரே வைக்கிறேன். இதுக்கு பேர் உயிர்நேய அரசியல். இந்த நேரத்துல வந்து அவங்க இறந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு அவங்களுக்கு நிதி இழப்பீடு கொடுக்கறத விட்டு அரசு கொடுத்திருக்கு நிதி. அதை நான் வரவேற்கிறேன். ஒரு நிமிஷம் நீ வந்து நீ கொடுப்ப. இப்போ மாநாட்டுக்கு வந்தது இதுக்கு முன்னாடி ஒரு 6+1 8 9 பேர் இறந்திருக்காங்க விஜய் சம்பந்தப்பட்டு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா போல விஜய்? அவர் என்ன பண்ணா போல? கார் விழுந்ததுக்கே காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரை கம்ப்ளைண்ட் இருக்குது. இல்ல ஐயா, இல்ல இனி எத்தனை அப்போ நீ வந்து 40 100 இல்ல நீ 40 நீங்க அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனா அந்த நாங்க ஒருத்த சாவுல அடிக்கல சூழ்நிலை. அதத்தான் சொல்றேன். இது விபத்து கிடையாது, விபத்து கிடையாது, இது விபத்து கிடையாது, இது விபத்து கிடையாது, இது விபத்து கிடையாது. நீதான் வந்து போராட உட்கார்ந்திருக்க. ஆமா 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 8 மணி கேளு நீ முதல்ல கேளு. 8 மணிக்கு உன்னை வர சொன்ன பாக்கும்போது நீ பதறாத இரு, நீ பதறாம இரு, நீ பதறாம இரு. லிசன் பண்ண முதல்ல. நீ பேசுனா இரு, மியூட் பண்ணு. உனக்கு கொடுத்த டைம் என்ன? உனக்கு கொடுத்த டைம் என்ன? நீ வீட்டுல கிளம்ப டைம் என்ன? அங்கேயே முடிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்ல, நான் திரும்ப இதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இதே ஸ்பேஸ்ல நான் 4 நாள் முடி கேட்டேன். சீமான் ஆடு மாட்டை வச்சு கூட ஒழுங்கா பண்ணாரு, உன்னால ஏன் பண்ண முடியலன்னு. நீ வந்து எத்தனை மணிக்கு அங்க வந்த? உனக்கு வரக்கு முன்னாடி இப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் கொடுத்திருக்காரு. இவனுங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து செய்தி பரப்பியிருக்கான். நாங்க வந்து ஒண்ணு பண்றோம், சினிமா தோணியில ஒண்ணு பண்ணிருக்கான். அப்போ என்ன கிடைக்க சொல்ற? முதல்ல 6 பேர் செத்தானுங்க, அப்புறம் 2 பேர் செத்தானுங்க, இன்னைக்கு 40 பேர் செத்தாங்க. சரிங்களா? மொத்தம் கிட்டத்தட்ட 50 ஆக போகுது. எத்தனை பேர் செத்தா நீ அடிக்க சொல்லுவ? சொல்லு, அதுக்கு எனக்கு பதில் சொல்லு. இன்னும் எவ்வளவு பேர் சாகணும், எத்தனை பேர் காவு வாங்கணும் சொல்லு. அதை மட்டும் சொல்லு எனக்கு முதல்ல. அவன் வந்து எத்தி வச்சிருவான். இந்த சூழ்நிலையை பார்த்து கண்டிப்பா அவன் பண்ண மாட்டான். இனிமே இந்த தப்பு அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடக்கும். ஏன்னா இனி ஒரு சாவு வந்துடக்கூடாது. அதுதான் எல்லாரோட வேண்டுதல். இனிமே அவன் நடக்க வேண்டியது 8 பேர் சாகும்போது தெரியல அவனுக்கு. 8 பேர் சாகும்போது தெரியல அப்படிங்கறத என் நோக்கம். 8 பேர் சாகும்போது வராத உனக்கு ஏன் வரல? அப்போ ஒரு உயிருக்கும் ஒரு உயிர் தான், 50 உயிர் தான். கரெக்டா? நீங்களே பேசுறீங்க. நீ பேசல. ஒருத்தர் சாகும்போது நாங்க பேசிட்டு இருந்தோம். நீ பேசலன்னு சொல்லு. நீயும் கட்சி தலைவரும் பேசல. ஒருத்தம் பேசும்போது நாங்க ஒருத்தர் மாதிரி பேசக்கூடாது. அணில விட கேவலமா பண்ணாதங்க தயவு செஞ்சு. இங்க பேரு நான் வந்து அப்புறம் கறி வடையெல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். எவ்வளவு வீடியோ எடுத்து வந்தாலும் எவ்வளவு வீடியோ இல்ல மாதிரி அப்புறம் நான் கறி இட்லி எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். பதில் சொல்றது தயாரா இருக்கிறேன். எந்த வீடியோ வேணாலும் எடுத்து வா. இல்ல ஒருத்தர் சாகும்போது நீ வேணா கண்டிக்காம இருக்கலாம், நாங்க கண்டிச்சுதான் இருக்கோம். புரியுதா? ஒரே ஒரு பதில் பேச விடுங்க ஐயா. பதில் பேச விடுங்க ஐயா. ஜிப்சி ஒரு நிமிஷம். ஜிப்சி ஒரு நிமிஷம். இவன் முழுக்க அணிலுங்க. இவன் வாயில எப்ப தளபதினு இவன் வாயில எப்ப வந்து தளபதினு வந்துச்சோ அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. 30 நான் வெளிப்படையா சொல்றேன். அந்த மாதிரி ரசிக கூட்டத்தை வெறுக்கிறோம். வெளிப்படையா சொல்லும் போது ஒரே நிமிஷம் என்ன பதிலே சொல்ல விட மாட்டேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 30 வருஷமா நாங்க அவனை ஏத்துட்டு இருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் 30 வருஷமா ஏத்துட்டு இருக்கோம். யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு ரஜினி ரசிகர் எல்லாம் சேர்ந்து ஏத்துக்கிட்டு இருக்கீங்க, அஜித் ரசிகர் எல்லாம் சேர்ந்து ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படியா இவ்வளவு தூரம் வளர்ந்தான் அவன்? அவ்வளவுதான், முடிஞ்சு. இன்னைக்கு அடிக்கும் போது நீ வந்து முட்டு கொடுக்கறல்ல, இன்னைக்கு அடிக்கும் போது நீ வந்து உன் பின்னாடி முட்டு கொடுக்கறல்ல, இது மாதிரி தான் முட்டு கொடுக்க ஜாஸ்தியா காணுங்க. புரியுதா? ஒரே நிமிஷம். ஆமா இல்ல எதிர்த்தரப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, எதிர்த்தரப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்லப்பா 40 பேர் 40 பேர் நீங்கதாயா? 40 பேர் கொண்டு அப்புறம் நீங்கதான் யாரு? தம்பி மைக்கு சின்னம் நீங்களா? இங்க பாரு, தேவையில்லாம சீமான் எடுத்து நீ அடி வாங்க வைக்காத. நீ சீமான் கட்சி தெரியல எனக்கு. நீங்க அடிச்சுதான் நாங்க வளர்ந்துருக்கிறோம். இல்ல மாறி சரி, நீங்க வந்து நாங்க அடிச்சுதான் வளர்ந்துருக்கீங்களாமா?
அவன் சீமானையும் சரி அவனையும் சரி சேர்த்து வச்சு ஓத்து விட்டுருவான் பாத்துக்கோ. இருங்க மசகுட்டி இருங்க. நிறைய பண்ணிருக்கீங்க சம்பவம். அசிங்கமா பேசாதுங்க, நல்லபடியா பேசுவோம். சரி நல்லபடியா பேசுவோம். சரி நல்லபடியா பேசுறேன். வந்ததுல இருந்து ஆமா இல்லக்கும் பதில் இல்ல. 8:45 வர வேண்டிய எப்ப வந்தாங்கிறதுக்கும் பதில் அந்த டைம் நீங்க சொல்லிட்டீங்க ராக்கு. நீங்க அந்த டைம் சொல்லிட்டீங்க. என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து? சொல்லவே மாட்டான். என்ன நான் கேட்ட கேள்விக்கே பதில் வரல. நீங்க ஆளாளுக்கு கேள்வி கேட்கறது செவுத்த பார்த்து பேசுறதுக்கு சமம் தான். அந்த ஆள்கிட்ட கேள்வி கேட்கறது. அம்மையார் இங்க பாரு பதில் சொல்றேன். என்ன பேசவே விடல, நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இது என்ன மயிர் மாதிரி மாதிரிலாம் இல்ல. நான் என்ன கேக்குறேன், கேட்ட கேள்விக்கு என்ன அது யாருக்கும் மியூட் விட மாட்டேங்குது. இங்க பாருங்க, இங்க உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா மாதிரி, விஜய்க்கு என்ன நேரம் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டா அதுக்கு நேரடியா உங்ககிட்ட இருந்து பதில் வரல. மழுப்பலான பதில் வருது. மழுப்பலான உனக்கு பதில் வருதுன்னா அப்ப நீ உன்னை காக்கா அணில் தானே சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க அவனோட தனிப்பட்ட தோல்வின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவீங்களா? அது ஒரு கட்டமைப்பு தானே. அது ஒரு என்னையா கேட்டேன், நான் கேட்ட கேள்வி அவன் தோல்வி ஜெய்வு வாத்தா கீதா அதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன கேட்கிறேன், அந்த புண்டாமவன் என்ன டைம் கொடுக்கப்பட்டது, காவல்துறை அந்த புண்டாமவனுக்கு என்ன டைம் கொடுக்கப்பட்டது, அந்த புண்டாமவன் ஏன் அந்த நேரத்துல வந்து பேசல. இப்ப அந்த என்ன நேரம் இல்ல மாதிரி இவரும் சரி மணிப்பக்கம் தெரியல உனக்கு, எந்த நேரத்துல கரூர்ல பேசுறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது, அந்த நேரம் மட்டும் எனக்கு சொல்லு. டைமை மட்டும் இப்ப சொல்லு. வேற எதையா சொன்னீன்னு வச்சுக்க நாம் தமிழ் அடி வாங்கும். கீழே லிஸ்ட்ல இருக்கிற நாம் தமிழ் கட்சிக்காரன் வேணும்னா மேல வந்து தயவு செஞ்சு இவன் வாயை நீ பாத்துக்க, இல்லன்னா இவனால இப்ப உங்க கட்சி நடிப்பேன் பாத்துக்க. கேட்ட கேள்வி இப்ப பதில் சொல்லு. ஏன்னா அவன் நாம் தமிழ் கட்சி டிபி வச்சு தான் வரான். நான் இன்வைட் ஸ்பீக்கும் கொடுத்துருக்கிறேன். மாறி ஒரு நிமிஷம் மாறி. இப்ப நீ டைமை சொல்றேன் அப்படின்னா இப்ப நீ இரு இப்ப நீ டைமை சொல்லு எனக்கு. காவல்துறை விஜய்க்கு எந்த நேரத்துல கரூர்ல பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தது, அந்த நேரத்தை மட்டுமே இப்ப சொல்லு. இல்லன்னா கொன்றுவீங்களோ? இல்ல வேற ஒரு என்டிகே மேல ஏத்துங்க, அப்பதான் இவன் செத்து போயிடுவான். இருங்க எம்ஜிஆர் சொல்லு. அறிவார்ந்த ஞானி எல்லாம் இப்படி பேச மாட்டாங்க. நீங்க எல்லாம் ஞானி இல்ல. நான் ஒண்ணு தப்பா கேட்கல, உனக்கு உன் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி கூட நான் கேட்கல. நான் டிவிக்கே தூக்கி ஓத்தா உனக்கு ஏன்டா ஓத்தா கோவம் வருது உனக்கு சொல்லு. அப்ப நீ காக்கா தானே? சொல்லு, பதில் சொல்லு சொல்லு. சரி, நீ யாரு? கபிலன் மேல ஒரு வீடியோ போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல, வேணா பிளே பண்ணுங்க. ஏன்னா ஸ்பேஸோட ப்ளே பண்ண முடியல, என்னால கேட்க முடியல. உங்க ஃப்ரெண்ட் யாரோ இருக்காரு சொன்னீங்களே என்டிகேக்காரரு, அவரை முடிஞ்சா இல்ல இவர் ஃபேன் ஃபைட் மோட்ல இருக்காரு. இவர் தான் இப்போ வேற மோட்ல இருக்காரு. இவர் இறக்கி விடுங்க. இவர் வந்து ஆக்கப்பூர்வமா பேசுற மாதிரி காணோம். என்னமோ ரெண்டு கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல. விடுங்க, இது வரைக்கும் கேள்வி இல்ல, எல்லாரும் ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, இது வரைக்கும் காணோம். இல்ல பதில் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒண்ணு பதில் தெரியாம இப்படி உட்காந்து பொட்டத்தனமா உட்காந்து பதில இப்படி கூட சொல்லலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப ஆண்மையான ஆளுங்க பதில் சொல்றதுக்கு பதில்னாலதான் உனக்கு மைக் கொடுத்து உட்கார வச்சு நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். ஆம்பளையா இருந்தா கரூர்ல போயிட்டு அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை பாத்துருக்கணும்ல ஒரு அரசியல் கட்சி தலைவன். ஐயா, நீங்க பதில் சொல்றதுக்கு ஆண்மை எல்லாம் தேவையில்லை, பொம்பளை கூட பதில் சொல்லலாம். பதிலுக்கு ஆண்மை ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பின அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. பின அரசியல் ஈழத்தமிழர்களையும் பின அரசியல் தான் இங்க வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க போய் அதை தின்ன இதை தின்னு. ஆனா இங்க உட்காந்து 40 பேர் சத்தான்ல, போய் அவனை போய் ஒரு கேள்வி கேட்கறது பக்கமா இருக்கு. பிடிச்சி ஊம்புறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யாருக்கு இருக்குது? யார் முதல்ல ஊம்பிட்டு இருந்தது? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு யார் முதல்ல பண்ணிட்டு இருந்தது? நொன்னன் தானே அவன். எத்தனை மணிக்கு வந்தான், காவல்துறை எந்த நேரத்துல பர்மிஷன் கொடுத்துன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல வக்குப்புண்ட இல்ல. அசிங்கமா பேசணும்னா அவுட் போட விடுங்க. இல்ல கபிலன் இப்போ விஜய் வந்து 40 பேரை கொண்டுக்கிறான். இவன் வந்து 7 குழந்தை. கேக்குதா நான் பேச? கேக்குது நிமிஷம் இருங்க. கேக்குதா? அப்ப கேக்குது. நாம் தமிழ் சொல்றதுக்கு இங்க மாறி வந்து தேவையில்லாம ஸ்பேஸ் மாத்திட்டு இருக்காரு. அது ஏன் மாத்துறாங்க சுத்தமா புரியல. இங்க டாபிக்கே வேற. இவரு வந்து சம்மந்தமே இல்லாம நாம் தமிழர் வந்து அங்க போயிட்டு கேரளால மம்முட்டி அப்படி சொன்னாரு, ஆந்திரால இப்படி கொண்டுட்டாங்க, இப்படி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனை வந்தா நம்ம அப்ப பேசிக்கலாம். இல்ல இந்த ஐடியா நீங்க பாத்துருக்கீங்களா? டிகே தமிழ் மேல வந்து எனக்கு சொல்லுங்க, ஒரு வருஷம் சொல்லிட்டு போங்க எனக்கு. இவன் யாரு? இவன் எதுக்கு விஜய் கட்சிக்கு முட்டு கொடுக்குறான்? டிகே தமிழன் கீழே லிசன்ல இருக்கிறீங்க, ப்ளூ டிக் ஐடி மேல வாங்க. இவனை எக்ஸ்போஸ் பண்ணுங்க டோட்டலாவே.
இவன் எதுக்கு நாம் தமிழ் டிபி வச்சுக்கிட்டு எதுக்கு நாம் தமிழ் கட்சியில இருந்துகிட்டு எதுக்கு இப்ப டிவி கேட்க முட்டு கொடுக்குறான்? எனக்கு இதுக்கு மட்டும் எனக்கு மேல வந்து பஸ் சொல்லிட்டு போங்க. எனக்கு இவர் உண்மையாவே யாருன்னு இல்ல, டவுட்டா இருக்கு இவரு மேல. இவ்வளவு முட்டு கொடுக்கணும்னு கொடுக்குறா, இவ்வளவுக்கும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டுல யாரும் பேச மாட்டாங்க. ஜாலியா இருக்குங்கிறான். அப்புறம் பேசுறது நானும் ட்ரிகர் ஆயிட்டேன். இந்த மாதிரி யாருன்னே தெரியல. இது தேவையில்லாம வந்து தேவையில்லாம வந்து நாம் தமிழ் கட்சி பேரை வந்து இங்க வந்து கேட்டுட்டு இருக்காரு மாறி. நாம் தமிழ் கட்சி ஓரமா அது ஏதோ ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மாதிக்கு தேவையில்லாத வேலை. இங்க முக்கியமான டார்கெட்டே விஜய் தான். விஜய் ஒழியணும்னா இப்படிதான் பேசி ஒழிக்க முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. அதேதான் சொல்றேன். விஜய் ஒழிக்கணும்னு மாத்திரம் நினைக்க கூடாது, அந்த அரசியல் தன்மையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பேசணும். அது இந்த மாதிரி தன்மையை ஒழிக்கணும்னு சொல்லு அந்த மாதிரி பேசுங்கண்ணே. மாறி நீ எந்த கட்சியா வேணாலும் இரு, ஆனா நான் உன்னை நாம் தமிழரை கூட நான் பார்க்கல. உன் வீட்டுல ஒரு குழந்தை, ஒரு 8 வயசு இல்ல ஒரு 5 வயசு குழந்தைய நீ கூட்டிட்டு போற, விஜய் பார்க்கணும், விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை பார்க்கணும்னு நினைக்குது. சரியா? இப்ப அந்த நேரடியா பாதிக்கப்பட்டேன் இந்த நடிப்புல இந்த மாதிக்கப்பட்டான், மயிறுப்பட்டான், இதுப்பட்டான். இன்னொரு வாட்டி ஹாஸ்ட பண்ணாத, அப்படி பண்ணாத, ஆஃப் பண்ண. டேய் இருடா டேய், நான் ஃபேன் ஃபைட் பண்ணேன்னா இங்க கீழே லிசன்ல இருக்கிறவன் காதுல வந்து பஞ்சு வைக்க முடியாத அளவுக்கு பேசிடுவேன். நான் என்ன கேட்கறேன் நல்லா புரிஞ்சுக்க. உன் குடும்பத்துல இழவு விழுந்துச்சு, இப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு? விஜய வந்து எதுவும் குறை சொல்லாதீங்கன்னு சொல்லி எனக்கு பேட்டி கொடுப்பியா சொல்லு? எனக்கு இங்க நிறைய பேர் குடிச்சு சாவுறாங்க ப்ரோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வாட்டா, நான் என்ன கேக்குறேன், நீ என்னடா குடிச்சு சாவறாங்க கிழிச்சு சாவறாங்கல்ல? நான் என்ன கேட்டேன்? இப்ப நான் உன்னை என்னடா கேட்டேன்? நீ இப்ப வந்து உன் கூட்டத்துல, அந்த கூட்டத்துல உன் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு விஜய் ரசிகரா போய் பார்த்து இந்த மாதிரி நெரிசல ஏதோ இறந்துட்டாங்க. இப்ப உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீ இப்படிதான் பேசுவியா சொல்லு எனக்கு? இல்ல ஹோஸ்ட், சாரி டு இன்டரப்ட், ஒரே ஒரு நிமிஷம். வாசன் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ரோ. இப்போ உங்கள்கிட்ட கேக்குறேன், என் குடும்பத்தை அந்த மாதிரி அனுப்ப மாட்டேன் ப்ரோ. இல்ல மாறி நீங்க நொட்டவே வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல என்ஜிஆர் ஒரு நிமிஷம், என்ஜிஆர் ப்ளீஸ். வாசன் ப்ரோ, இப்ப நேற்றுக்கு விஜய்க்கு கரூர்ல பேசுறதுக்கு எத்தனை மணிக்கு ப்ரோ அனுமதி கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? கரூர்ல மதியம் 12:01 நினைக்கிறேன். சரி. இப்ப நேற்றுக்கு நடந்த விஷயத்துல விஜய்க்கும் அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? அந்த தப்பு நடந்ததுல முக்கிய பொறுப்பு அவரு தாங்க. லீடரு கேம்பெயின் யாருங்க நடத்தமா? அவரு தாங்க முக்கிய பொறுப்பு. இப்போ இந்த பதில் எவ்வளவு நேரத்துல வந்து? டிகே தமிழன், உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்து ஸ்பீக்கருக்கு வந்துட்டீங்க, ஒழுங்கா பேசுங்க. இவரு என்ன கணக்குல பேசுறாருன்னு எனக்கு புரியல. சொல்லுங்க. இல்ல எனக்கும் புரியல தான். ஏன்னா இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும், இப்ப பார்த்த ரிப்போர்ட் வரைக்கும் விஜய்க்கு டைம் கொடுத்தது 8:45க்கு. நாமக்கல் தானே இடம் என்ன? நாமக்கல்ல பேசுறதுக்கு. ஆனா விஜய் 8:45க்கு தான் வீட்டுல இருந்து, சென்னையில இருந்தே வெளிக்கிட்டது. ஸோ இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. இப்ப விஜய் டைமுக்கு போயிருந்தா, அவங்க கொடுத்த டைமுக்கு ஃபாலோ பண்ணியிருந்தா இதை தவிர்த்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் வேணுமெண்டே கிரௌட் சேர விட்டுட்டு. ஹோஸ்ட் பேசுறேன். இந்த மாறின்ற ஐடி யாரு தெரியலையே, நானும் ஃபாலோ பண்ணல. எதுக்கு வந்து விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்குறாப்ல? அது எனக்கு சத்தியமா தெரியலையே. இப்ப நாம் தமிழ் கட்சி டிபி வச்சுக்கிட்டு, இப்ப நீங்க கூட நாம் தமிழ் கட்சி வச்சுலாம் என்கிட்ட வந்தது கிடையாது இது வரைக்கும். ஸ்பேஸ் இந்த டிபி தான் வச்சுதான் நான் பாத்துருக்கேன் இது வரைக்கும், ஸ்பேஸ் போட்டது வரைக்கும். சரியா? நான் என்ன கேக்குறேன், இப்ப நாம் தமிழ் கட்சி புதுசா வந்திருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் நாம் தமிழ் கட்சி தான் சாவர வரைக்கும். என்னது? அப்படியே விடு. நான் நாட்டில் படிக்கிறேன் மேல சொல்லு. புதுசா வந்திருக்கிறியா? இப்ப இன்னொரு நாம் தமிழ் கட்சியில இருக்கிற நான் இப்ப நாம் தமிழ் கட்சியில அபிஷியலா ஐடிவிங்ல இருக்கிற மெம்பரை இப்ப நான் மேல ஏத்தவா, வர சொல்லவா? அந்த பையனை நான் ஸ்பேஸ்க்கு வர சொல்லவா? முதல்ல அதை பண்ணுனே. இப்ப நீ எந்த ஊரு, எந்த மாவட்டம்? உன் மாவட்டத்துல ஒரு பேர் சொல்லு. எப்ப பார்த்தாலும் கேட்ட உடனே நீ வர சொல்லுனே, இத பண்ணுனே. இருங்க செல்வமணி, இருங்க. உன் நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய நீ எந்த ஊரு, எந்த மாவட்டம், அந்த மாவட்ட தலைவர் பேர் சொல்லு எனக்கு. இல்ல உங்க பர்சனலா சொல்லுவீங்களா நீங்க? தெரியும். என் பேரு இங்க யார்ட்ட கேட்கலாம். எப்பா என் பேர் என்னப்பா? கபிலன். எந்த ஊரோ? கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம். இப்ப உன் பேரு, உன் ஊரு, நீ எந்த மாவட்டம், இல்லன்னா உன் கட்சியில இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலர் பேர் என்ன, துணை மாவட்ட செயலர் பேர் என்ன, அதை மட்டும் எனக்கு சொல்லு பண்ணி. கடையனூர் தொகுதி.
மாவட்ட தலைவர் பேர் என்ன? அழகு சுந்தரம். துணை மாவட்ட தலைவர் பேர் என்ன? போறோம். மாவட்ட தலைவர் பேர் சொல்லிட்டேன்ல. ஏன் 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 அங்க டீட்டெயில் இல்லையா? நீ தேடின இடத்துல டீட்டெயில் இல்லையா? இல்லண்ணா. இந்த மாதிரி ஒரு காக்காவுங்க சொல்றதுக்கு லேட்டாங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் எதுவும் வேணுமா? இல்ல இப்ப வாசன் ப்ரோட்ட கேட்டேன். பதில் சொல்லும் போது குறுக்க பேசுறீங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் ரொம்ப ஆதங்கப்பட வேண்டிய அரசியல நான் முழுசா எதிர்க்கிறேன். நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது, நாம் தமிழர் கட்சி எதுக்குதுன்னு சொல்லும் போது நீங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. மாறி உன் பேர் என்ன? மாறி உங்க பேர் என்ன? மாறி உங்க பேர் என்ன? நீதாயா அடிக்குறுக்க சொல்ற மாறி மாறின்னு சொல்லிட்டு. அதான் என் பேரு. முழு பேர் என்ன? மாரித்துறை. சரி, வேற என்ன மாவட்டம் சொன்னீங்க? கடையநல்லூர் தானே? கடையநல்லூர் தானே? கடையநல்லூர் தான். ஓகே. பிள்ளையார் கோவில், கந்தாசிபுரம், பையம்பள்ளி. அதேதான். அதான். இப்ப என்னத்துக்கு கட்சியில வேற என்ன இன்னொன்னு சொல்றேன். 2009 இருந்து அண்ணா சீமான் கூட இருக்கிறேன். கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரோ, இயக்கம் என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து அண்ணா சீமான் கூட தான் இருக்கிறேன். 146, 48, 71, 45, 48 இதான் உன் அடையாள அட்டையோட எண்ணு கரெக்டா? ஐக்கன் பண்ணிக்க. இதான் உன் ஐடி கார்டோட நம்பர் கரெக்டா? ஐடி கார்டா? சரி, ஓகேண்ணா. அதுவே இருக்கட்டும். எனக்கு என்னன்னு தெரியல. ஐடி கார்டு கையில இல்ல. சரியா? இல்ல ஐடி கார்டு கையில இல்ல. ஆனா அதையே நீ ட்வீட்டா போட்டு வச்சிருக்கிற. அந்த லட்சத்துல ஆமாண்ணா. என்ன விட வயசுல மூத்த. என்ன வயசு? என்ன வயசு இப்ப? 47, 49 வயசு. 49 இருக்குமா? ஆத்தி போச்சு. ஓகேண்ணா, ஒரு 50 சேர்த்துக்கோங்க. இவ்வளவு கேவலமா இறங்கிட்டீங்க. ஒரு ஆரோக்கியமா விவாதம் அப்படின்னா ஆமாண்ணா. ஏன்னா சோசியல் மீடியால எல்லாம் வரும்னு சொல்லிட்டாருல. 49 வயசுன்னு சொல்லிட்டு நீ எடுத்து போட்டாதான் வரும். ஆணி மாதிரி பேசிக்கிட்டீங்கல்ல. என் அட்ரஸ் எல்லாம் எடுத்து போட்டீங்க. அந்த அளவுக்கு எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஐடி இல்லைண்ணா. ஐடி எல்லாம் நீ போட்ட ட்வீட் தான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். நீ தானே ட்வீட் போட்டிருக்கிற. ஓ ஆமால. என்ன நேத்து ஒரு போட்டோ போட்ட அதை லூசு பயல நீ தானே போட்டிருக்கிற. நாம் தமிழ் கட்சியில இருந்துகிட்டு சரி, நாம் தமிழ் கட்சியில இருந்துகிட்டு இப்ப நீ டிவிகேவால இறந்த அந்த 30 பேர் 42 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு வருது அந்த நியூஸ்ல. அதுல நீ போய் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? நான் சொல்லிட்டு கிளம்புறேன். அவன் வந்து டிஎம்கே அடிக்கிறான். அதனால அவங்க வந்து விஜய்க்கு தடை கொடுக்குறான். வேற ஒண்ணுமே அரசியலே பேச. நான் டிஎம்கேயும் பேசக்கூடாது, அதிமுகவும் பேசக்கூடாது, எந்த கட்சியும் பேசக்கூடாது. ஆனா நார்மலா பேசணும். நான் அப்படி பதில் சொன்னாலும் என்ன ஏத்துக்கிட மாட்டேங்க. என்னன்னா நியாயம் இது? நீ திமுக அடி, அதிமுக அடிச்சுக்க, எந்த கட்சியிலும் அடிச்சுக்க. ஆனா டிவிகேக்கு ஏன் உட்காந்து தடை விடுற? அது மட்டும் பதில் சொல்ற. அது மட்டும் தடவி விடலனா சத்தியமா அந்த நாயை அரசியலே வந்துக்க கூடாதுன்னு சொல்றேன். பாரு, நான் அண்ணன் சொல்றேன். நீ உத்தமனா இருந்தா, நீ சுத்தமா இருக்கிறவனா இருந்தா, நீ அடிக்கணும்னு நினைச்சீனா சொல்ல விடியா? நீ என்ன பண்ணிருக்கணும்? மியூட் பண்ணாத. அடிக்கவாயா? அப்படிதான் மியூட் பண்ண. முதல்ல பேசும்போது குறுக்க பேசார மயிறு. இங்க பேசணும் நீ முடிவு பண்ண அப்படின்னா எல்லா கட்சியும் நீ அடிச்சு வச்சு பேசிருக்கணும். என்ன மயிருக்கு வேண்டான்னு சொல்லிட்டிய? இங்க திமுக அடிக்கிற, நீ அதிமுக அடிக்கிற, இல்ல நான் மத்த கட்சியில காங்கிரஸ் பிஜேபி அடிக்கிறேன்னா நீ எல்லா கட்சியும் அடிச்சு பேசுறனா டிவிக்கும் அடிச்சு பேசணும். ஆனா டிவிக்கோட இஷ்யூ தான் இப்ப இங்க ஓடிட்டு இருக்கு. அதான் மேல டாபிக்கா போட்டு
கட்சியில இருந்து கேவலமா பேசிருக்கிறோம். இவன் ஒருத்தவன்டா ஓலப்பாயில ஒண்ணு கூட்ட மாதிரி இதை சக் இரு சொல்ற முதல்ல காதல வாங்கடா முதல்ல. நான் என்ன கேக்குறேன், டிவி கேக்கு நீ ஏன் வந்துல இருந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிற, அதுக்கு மட்டும் எனக்கு பஸ். ஆனா நீ எவருக்காக எதிர்த்து பேசுறியோ அவன் கேடு கட்டவன் அப்படிங்கறதுக்காக நான் முட்டு கொடுக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது. நீ ஒரு முடிவு எடுத்திருக்க தெரியுமா, இவனை கொல்லன்னு முடிவு எடுத்திருக்க தெரியுமா, விஜய கொல்லன்னு. நான் கொல்லணும்னா இவனடா அவன் லூசு மயரா இருக்கிறான், எங்கடா சொன்னாங்க அந்த மாதிரி? டே லூசு பையல, உன் நொண்ணன் தாண்டா உட்காந்துக்கிட்ட லாரிக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் சொல்லி நொண்ணன் தான் சொன்னது, நான் சொன்னா லூசா நீ? இத ஆல்ரெடி சொன்னாரு, அப்பவும் நான் மறுத்து பேசுறேன். இவரு மனசுல நினைச்சுக்கிறதா